தலைப்பு செய்திகள். அரச நிறுவனங்களுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியான தகவல். பாவனைக்கு உதவாத கோழிறைச்சி விற்பனை, உரிய வியாபாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. ஆடு மேய்க்க சென்ற முதியவர் காயங்களுடன் சடலமாக மீட்பு. பல மாகாணங்களில் இன்று கடும் வெப்பமான வானிலை. ஈரானுக்கு இராணுவ உதவியா, மறுப்பு தெரிவித்த சீனா. விரிவான செய்திகள். இன்றும் நாளையும் அனைத்து அரசு நிறுவனங்களும் அலுவலகங்களும் வழமை போல் திறந்திருக்கும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு கடந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்கள் மட்டுமே விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று முதல் அரசு நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்களின் செயற்பாடுகள் வழமை போல் இடம்பெறும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் சித்திரை புத்தாண்டுக்காக சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் பயணிகளின் தேவையை கருத்திற்கொண்டு நேற்று முதல் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அனைத்து மாகாண போக்குவரத்து அதிகார சபைகளுக்கும் இதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் போக்குவரத்து பணிப்பாளர் ஷெரின் அத்துக்கோரல குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்று ஒரு சாதாரண அலுவலக நாள் என்பதால் அலுவலக ரயில்களை வழக்கம் போல் இயக்குவதற்கு திட்டமிட்டிருந்ததாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் தேவைக்கேற்ப உரிய ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அதிகாரி அசாங்க சமரசிங்க தெரிவித்திருந்தார். களுவாஞ்சிக்குடி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்கு உட்பட்ட கோழி இறைச்சி கடையொன்றில் 57.5 கிலோகிராம் ஏற்கனவே இறந்த கோழிகளின் இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் விற்பனைக்காக வைத்திருந்தமை சித்திரை வருடப்பிறப்பான செவ்வாய்க்கிழமை பொது சுகாதார பரிசோதகர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் உரிய வியாபாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட இறைச்சி கடைகள் அனைத்தும் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினரால் விசேட உணவு பாதுகாப்பு நடவடிக்கையின் பிரகாரம் திடீர் பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த திடீர் பரிசோதனை நடவடிக்கையின் போது கோழி இறைச்சி கடையொன்றின் 57.5 கிலோகிராம் ஏற்கனவே இறந்த கோழிகளின் இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் விற்பனைக்காக வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து இவ்வாறான பாவனைக்கு உதவாத ஏற்கனவே இறந்த கோழி இறைச்சியை குளிர்சாதன பெட்டியில் விற்பனைக்காக களஞ்சியப்படுத்தி வைத்திருந்த நபருக்கு எதிராக களுவாஞ்சிக்குடி பிரிவுக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகரினால் விற்பனையாளருக்கு கடும் எச்சரிக்கை வழங்கப்பட்டதுடன் விற்பனையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கலும் செய்யப்பட்டது. குறித்த வியாபாரியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பாவனைக்கு உதவாத கோழி இறைச்சி அனைத்தும் பொது சுகாதார பரிசோதகரால் அளிக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டம் பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் நேற்று ஆடு மேய்க்க சென்ற முதியவர் ஒருவர் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த குறித்த முதியவர் நேற்று காலை வழமை போன்று ஆடு மேய்ப்பதற்காக சென்றுள்ளார். எனினும் நீண்ட நேரமாகியும் அவர் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவரை தேடிச் சென்றுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் உள்ள ஓரிடத்தில் அவர் உடலில் காயங்களுடன் சடலமாக கிடப்பது கண்டறியப்பட்டது. உயிரிழந்தவர் முகமாலை வடக்கு பகுதியை சேர்ந்த 71 வயதுடைய இளையவன் நல்லதம்பி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பளை போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். முதியவரின் உடலில் அடிகாயங்கள் காணப்படுவதால் இது கொலையா அல்லது விபத்தா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் பல மாகாணங்களில் இன்று கடும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், சப்ரகமுவா, தெற்கு மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டமும் இந்த எச்சரிக்கை வலயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு நாட்டின் 21 மாவட்டங்களில் சில இடங்களில் அவதான மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் அதிக வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் தங்கியிருப்பவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடும் என்றும் தொடர்ந்து கடினமான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள தாகம் எடுக்காவிட்டாலும் அடிக்கடி போதிய அளவு நீர் அருந்த வேண்டும். முடிந்தவரை நேரடி வெயிலை தவிர்த்து நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும். கடினமான வெளிப்புற வேலைகளை குறைத்துக் கொள்வதுடன் பணியிடங்களில் அடிக்கடி இடைவேளை எடுத்துக் கொள்ள வேண்டும். மெல்லிய வெள்ளை அல்லது இளம் நிறத்திலான பருத்தி ஆடைகளை அணிவது சிறந்தது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பசிபிக் கடல் பகுதி வழியாக அமெரிக்காவிற்குள் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதை தடுத்து நிறுத்த கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். இதற்கான நடவடிக்கையை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்க கடற்படை எடுத்து வருகின்றது. போதைப் பொருட்கள் கடத்தி வந்ததாக கப்பல் ஒன்று தாக்கி அழித்தது அமெரிக்கா. அதன்படி தொடர்ந்து சந்தேகத்திற்குரிய படகுகளை தாக்கி அழித்து வருகின்றது. கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் திகதி வரை 36 படகுகளை தாக்கி அழித்திருந்தது. கடந்த சனிக்கிழமை 2 படகுகளை தாக்கி அழித்தது. திங்கட்கிழமை ஒரு படகை அழித்த நிலையில் நேற்று மற்றொரு படகை அழித்தது. 4வது படகிலிருந்து 4 பேரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 175 பேர் இதனால் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானுக்கு எதிரான போருக்காக வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டாலும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துருக்கியில் பள்ளிக்கூடத்தின் 2 வகுப்பறையில் மாணவர் ஒருவர் கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 4 பலியாகியுள்ளனர். 20 பேர் காயமடைந்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். போலீஸ் அதிகாரியான அவனது தந்தையின் துப்பாக்கியால் இந்த கொடூர சம்பவத்தை நடத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் ஆசிரியர் ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் காரணம் உடனடியாக தெரியவில்லை. ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா ஆகியவை இணைந்து கடந்த 28ஆம் திகதி தாக்குதலை தொடங்கின. 1 மாத காலத்திற்கு பின் 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் உள்ளது. இதற்கிடையே ஈரானுக்கு சீனா இராணுவ உதவி செய்வதாக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இந்த தகவலை சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அதன் அடிப்படையில் அமெரிக்கா வரி விதியில் ஈடுபடுமானால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்தது. இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் எக்ஸ் பக்கத்தில் ஈரானுக்கு சீனா இராணுவ ரீதியிலான உதவிகளை செய்வதாக பல்வேறு ஊடகங்களிலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த தகவல்கள் அனைத்தும் சித்தரிக்கப்பட்டவை. இதன் அடிப்படையில் சீனா மீதான வரிகளை அமெரிக்கா அதிகப்படுத்தினால் சீனா தக்க பதிலடி தரும் என பதிவிட்டுள்ளார். புவிசார் அரசியல் பதற்றங்கள் எவ்வாறு ஒரு நாட்டின் சாமானிய மக்களின் பொருளாதார நிலையை நிலைகுலைய செய்யும் என்பதை ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் அறிக்கை பிரதிபலித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து நீடிக்கும் போர் பதற்றமே சாமானிய மக்களின் பொருளாதார நிலையை சீர்குலைத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் தொடங்கியதிலிருந்தே இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளில் அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை மறுக்க முடியாது. அதாவது போர் சூழலால் எரிபொருள் விலை உயர்வு, சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரிப்பு ஆகியவை உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அந்த தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் மத்திய கிழக்கில் இராணுவ விரிவாக்கம், ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியங்களில் மனித மேம்பாட்டு பாதிப்புகள் என்ற தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்த மோதல் ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளில் மனித மேம்பாட்டு அழுத்தங்களை விரிவுபடுத்துகின்றது என்றும், எரிபொருள், சரக்கு போக்குவரத்து மற்றும் உள்ளீட்டு செலவுகள் அதிகரிப்பதால் ஏற்படும் தாக்கம் குடும்பங்களில் வாங்கும் திறனை குறைத்து உணவு பாதுகாப்பின்மையை அதிகரித்து பொது வரவு செலவு திட்டங்களை நெருக்கடிக்குள்ளாக்கி வாழ்வாதாரத்தை பலவீனப்படுத்துகின்றது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஆரம்பகட்ட மதிப்பீட்டின்படி உலகளவில் 88 லட்சம் மக்கள் வறுமையில் வீழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக ஆசியா பசிபிக் பிராந்தியத்திற்கு 299 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை இழப்பை ஏற்படுத்த இருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று 1885 இலங்கையில் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்ட முறை அறிமுகமானது.
1947 அமெரிக்காவின் டெக்சாஸ் துறைமுகத்தில் சரக்கு கப்பல் ஒன்று வெடித்ததில் டெக்சாஸ் நகரம் தீப்பிடித்தது. 600 பேர் உயிரிழந்தனர். 1961 கியூபா தலைவர் பிடல் காஸ்ட்ரோ தான் ஒரு மார்க்சிய லெனினியவாதி என்றும் கியூபா பொதுமுடைமை நாடு எனவும் அறிவித்தார். 1966 முதலாவது உலக தமிழராட்சி மாநாடு மலேசியாவின் கோலாலம்பூரில் ஆரம்பமானது. 1972 நாசாவின் அப்பல்லோ 16 விண்ணுக்கு ஏவப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.